மக்களுக்கு தன்னால் முடிந்த நல் உதவிகளை செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்ட திரு st.ராமச்சந்திரன் அவர்கள் சிறுவயது முதலே அரசியலில் ஈடுபட்டு மக்களுக்கு பல்வேறு தொண்டுகளை செய்து வருகிறாரு. தன்னுடைய நிர்வாக திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்காக இவர் அமெரிக்காவில் உள்ள பிரபல பல்கலைக்கழகத்தில் BBA பட்டம் பெற்று இந்தியாவுக்கு திரும்பினார். அதன் பிறகு திரு st.ராமச்சந்திரன் அவர்கள் இந்தியாவிலே முதுகலை பட்டம் பெற்று தொடர்ந்து மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்காக அரசியலில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவரான திரு திருநாவுக்கரசர் அவர்களின் மகனான திரு st.ராமச்சந்திரன் பழகுவதற்கும் மிகவும் எளிமையானவர். எந்தவித பாகுபாடும் இன்றி தன்னுடைய கட்சி தொண்டர்கள் வீட்டு விழாக்களில் முதல் ஆளாக பங்கு பெறுவார். தாம் செய்யும் உதவி யாருக்கும் வெளியே தெரியாத வகையில் பல்வேறு தரப்பினருக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் இவர் ஏராளமான உதவியை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் அறந்தாங்கி பகுதியை சேர்ந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட வீரர்களுக்கு இவர் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. உதவி செய்யும் மனப்பான்மை ஒரு புறம் இருக்க, மக்கள் நலனை காப்பதற்காக மற்றும் அவர்களின் உரிமையை பெற்றுத்தர இவர் பல்வேறு போராட்டங்களிலும் பங்கு பெற்றுள்ளார். அறந்தாங்கி தொகுதியில் உள்ள மணல் மேல்குடி பகுதியில் காங்கிரஸ் தொண்டர்கள் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் st.ராமச்சந்திரன் அவர்கள் குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதே போல ஆவுடையார் கோவிலில் நடைபெற்ற தேவேந்திரர் சமூக நல்லிணக்க விழிப்புணர்வு மாநாட்டில் அப்பொழுது தமிழ்நாடு காங்கிரசின் சமூக ஊடக பிரிவின் மாநில தலைவராக செயல்பட்டு வந்த திரு st.ராமச்சந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றினார். st.ராமச்சந்திரன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் மட்டுமல்லாம கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பல்வேறு மத சார்பற்ற தோழமை கட்சியின் செயல் வீரர்களுடன் இணைந்து பல்வேறு மக்கள் நல போராட்டங்களில் பங்கு பெற்றுள்ளார். இவ்வாறு நல்லொழுக்கம், உதவும் மனப்பான்மை, மக்கள் நல போராட்டங்களில் எழுச்சியுடன் பங்கு பெற்று மக்களுக்காகவே வாழ்ந்து வரும் st.ராமச்சந்திரன் அவர்கள் தற்போது நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அறந்தாங்கி தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். சுமார் 2.5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் இவர் அப்பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவையும் பெற்றுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அறந்தாங்கி தொகுதியில் போட்டியிட்ட இவர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் மிகப்பெரிய ஆதரவை பெற்று 43.7% வாக்குகளை பெற்று மக்களிடையே மிகப்பெரிய செல்வாக்குள்ளவராக விஸ்வரூபம் எடுத்தார். கடந்த தேர்தலிலேயே 43%க்கும் மேற்பட்ட மக்களின் வாக்குகளை பெற்ற st.ராமச்சந்திரன் அவர்கள் வருகிற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அறந்தாங்கி தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக மக்களால் தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல முக்கிய தகவல்களுக்கு இணைந்திருங்கள் உங்கள் சக்சஸ் 7 சேனலுடன். நன்றி, வணக்கம்.